சாமிக்கா, கோயில்ல மணி அடிக்கிற சத்தம் கேக்குது. நீ கோயில்ல எதுவும் விசேஷமா பூசை இருக்குமோ? அட கீதா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதான் கோயில்ல மணி அடிக்குது. வெள்ளிக்கிழமை கண்டா கோயில்ல பூசை இருக்குமே, மறந்து போயிட்டியா இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதையே? அட ஆமா பத்திலா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதே மறந்து போயிட்டனே. அடடே, அப்படியா மேடம்? மறக்காம இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அட மறந்து போச்சு, அதான் ஒரு பேச்சு வாக்கில் சொன்னேன். இனிமேல் பேச்சு வாக்கில் சொன்னேன், கீச்சு வாக்கில் சொன்னேன்னு நீங்கள் யாராச்சும் அப்படித்தான் சொல்லிட்டேன். அட அது இல்லட்டி நெட்டவள்ளி, வெள்ளிக்கிழமைன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு வீட்டை க்ளீன் பண்ணிட்டு தலைக்கு குளிச்சுக்கிட்டு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கலாம்ல ஒருட்டு. அதுக்கு தான் சொன்னேன். இப்பயே மணி 12 பக்கமா ஆயிப்போச்சு பத்தியா. இதுக்கு மேலே நம்ம எப்போ கிளம்பி எப்போ போகிறது? அடுத்த வாரம் கண்டிப்பாக போகலாம் என்னக்கா? சரிம்மா கீதா, அடுத்த வாரம் எல்லாருமே நேரமாக கிளம்பிட்டு போயிட்டு வந்துடலாம். ஏட்டி நெட்டவள்ளி, அடுத்த வாரம் நீ வாரியா எப்படி கோயிலுக்கு, இல்லை வேறு வேலை கிடக்கா? கோயிலுக்கு போகிறத விட என்ன பெரிய வேலை பெருசாக கிடக்க போகுது எனக்கு. போயிட்டு வந்துடுவோம் கண்டிப்பாக. அங்கே சுண்டல் பொங்கல்லாம் எப்படின்னு தருவாங்க. அப்போ சாமி கும்பிட்றதுக்கு வரல நீ, பொங்கலுக்கும் சுண்டலுக்கும் தான் வர. அட கோயிலில் கொடுக்குற பொங்கலும் சுண்டலும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? அதுக்கு சொன்னேன். இன்னமும் நீங்களாம் திங்காத மாதிரி அப்படியே நெய்யை ஊற்றி முந்திரியை போட்டு அந்த பொங்கல் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கும் பாரு, கமன்னு அந்த வாசனைக்கே ஒரு குண்டா பொங்கல் திங்கலாம். அது என்னமோ உண்மைதான் நெட்டவள்ளி. அந்த சுண்டல் இருக்குது பாரு, அந்த வெங்காயம் அப்படியே வெந்து வேவாமல் அரை வேக்காடா விட்டு அந்த பச்சை மிளகாயெல்லாம் அறுத்து போட்டு அந்த கொத்தமல்லி தலையை தூவிட்டு, அது நாம் வீட்டில் என்னதான் செஞ்சாலும் அந்த ருசி வரமாட்டேங்குது. அந்த கோயிலில் கொடுக்குறது அம்புட்டு ருசியாக தான் இருக்குது. நீ சொல்கிறதுலாம் உண்மைதான். சரி அடுத்த வாரம் போயிட்டு சாமி கும்பிட்டு பொங்கலையும் சுண்டலை எல்லாமே வாங்கி தின்னுட்டு வரலாம். இப்போ சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு குளிராகுது, மழை வேற பிச்சுன்னு தூரிக்கிட்டே இருக்குது, கடப்படனே இருக்குது. ஒரு துணி ஒன்று துவைக்கிறதுக்கு ஆகலை பார்த்தீங்களா? ஆமாக்கு சரியான குளிருது. நம்ம போய் அங்கே வெளியே அந்த அடுப்பு மூட்டி கொஞ்ச நேரம் குளிர் காஞ்சிட்டு வரலாமா? உடம்பெல்லாம் சில்லுனே இருக்குது. கும்பிட்டு நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே முடங்கி படுத்துக்கிட்டே இருக்கிறது. காலை கொஞ்சம் வெளியே விட்டா சரி குளிர் எடுத்துக்குது. நம்ம கொஞ்ச நேரம் போய் நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிட்டு வரலாக்கா. வாங்கக்கோ. அப்படியே சொல்கிறேன். ஆமாக்கா, அவன் சொல்கிற மாரி ரொம்ப குளிராகவே இந்த மோடம் போட்டுக்கிட்டு இருந்தாவே ஒன்றும் சுகப்படலை. வாங்கலாம், போய் அப்படித்தான் கொஞ்ச நேரம் குளிர் காஞ்சிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். சரி வாங்கம்மா போகலாம். டேங்கப்பா, என்ன குளிருடா சாமி. இப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்படியே குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாவே நல்லா இருக்க மாட்டேங்குது. சரியான குளிருது. நைட்டெல்லாம் கூட குளிரில் போத்திக்காமையே தூங்க. இப்பெல்லாம் இந்த பகலானா மோடம் கட்டிக்கிட்டு மழை வந்து அப்படியே ஊற்றுற மாதிரி பொழுதுனிக்கு மோடமாகவே இருக்குது. குளிர் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு அந்த இடம் தானே போகிறதுக்கே வாட்டப்படலை. ஆமாப்போ, இந்த துணியை துவைச்சி காய வைக்கிறதே பெரும்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, அதை காய வச்சு பொழுதுனிக்கு நல்லம்பில்ல காய வச்சு பரட்டி விட்டுட்டு நம்ம அப்படி உட்காந்துக்கிட்டு திருப்பி போட்டுக்கிட்டே கரெக்டாகுது. அப்போ தான் கொஞ்சம் உணருது. இல்லைன்னா மழை வந்து கொஞ்சம் 10 தூரம் போட்டு நனைஞ்சு போயிடுது. அதையே உட்காந்து ஒரு ஆள் அதே பொழப்பாக பார்த்துட்டு இருக்கணும். என்ன தான் சொல்கிறது? இந்த பிள்ளைங்க வேற காலேஜ் போட்டுட்டு போகிறதுக்கு இந்த துணி ஏமா நிலைக்க விட்டா இதை ஏமா எடுக்காம எடுத்து வைக்கல அப்படின்னு அவங்க வேற ஒரு பக்கம் வந்து சண்டை கட்டுறாங்க. நம்ம எந்தெந்த வேலையை தான் பார்க்குறது? ஏட்டி நெட்டவள்ளி கீதா 2 பேரும் சாப்பிட்டு வந்தீங்களா? எப்படி சாப்பிடாமே வந்துட்டீங்களா? நான் சாப்பிடல, பார்த்துக்கிடுங்க. சரியான பசி இருக்கு. நீங்கள் போய் சாப்பிடுங்க. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு தான் வந்தோம். 4 மணி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்களா இல்லையா? நானும் சாப்பிட்டு தாங்க வந்தேன். நீங்கள் போய் சாப்பிடுங்க. இல்லை போட்டுக்கிட்டு இங்கே வந்துருங்களா? குளிர் காஞ்சிக்கிட்டே சாப்பிடுவீங்களா? ஆமாம், அதுவும் சரி தான். பத்தியா சரி, 2 பேரும் இருங்க, நான் போய் சோத்தை போட்டு எடுத்துகிட்டு ஓடியாந்துடுறேன். இனிமேல் இப்படியே தான் குளிர் எடுத்துகிட்டே இருக்குமா? என்ன நாள் முடியும் இந்த மாதம் முடிகிற வரைக்கும்? ஆமாம் நெட்டவள்ளி, டிசம்பர் வந்துருச்சுல்ல, இனிமேல் இப்படியே தான் பனி பெய்யும், மோடம் போடும், குளிர் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன 10 மணியாக்கா குண்டம் சட்டியோடய வந்துட்டீங்களா? சரி. நான் கூட வீட்டில் பொரியல் செஞ்சாங்கன்னா எப்படா எல்லாம் திம்பாங்க, கடைச்சா அந்த சட்டியில் திங்கலாமேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதை வலிச்சு திங்கிறதே ஒரு தனி டேஸ்ட்டு தான். உங்களுக்கு அப்படி தான் போலையே. சூப்பர். இந்த பிள்ளைங்க அன்னைக்கு கீரை பொரியல் செஞ்சால் எல்லாம் கப்புக்கு தின்னுட்டு போட்டுக்கிட்டு மீதி கொஞ்சமாக விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, சோத்தை ஒரு தட்டத்தில் போட்டுக்கிட்டு இந்த இருப்பு செடியை அதை யாரும் தனியாக விளக்கி கழுவி எத்தனை இடத்த விளக்கி கழுவுறது? இந்த குளிரில் கையை தண்ணியில் வச்சு சில்லுனே இருக்குது. அதான் சட்டிலேயே போட்டுக்கிட்டு வந்துட்டேன். நல்லா எனக்கு சட்டியில் திங்கிறதும் நல்லா பிடிக்கும் பார்த்துக்க. ஆமாம் பார்க்கலக்கா, நம்ம என்ன தான் தட்டத்தில் போட்டுனாலும் இந்த டேஸ்ட் வரது கிடையாது. இந்த மாதிரி சட்டையிலேயே போட்டு வச்சுக்கிட்டு அந்த ஓரம்போரங்கிறதெல்லாம் வலிச்சு நக்கி அப்படி சாப்பிட்றதுலாம் இருக்கும் பாரு ஒரு டேஸ்ட்டு. ஐயோ, அதுக்கு அளவே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம் பார்த்தியா? ஆனால் சில பேர் இருக்கிறாங்க பாரு, எனக்கு அப்படி தின்னாலாம் பிடிக்காது, அப்படி நக்கிறதெல்லாம் பிடிக்காதுன்னு ஒரு நடிப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் அப்படி ஆகாதம்மா. நல்லா போட்டு வலிச்சு நக்கி சாப்பிட்டா தான் அவரு நம்பின மாதிரி இருக்கும். இது கூட பரவாயில்ல 10 மணியாக்கா. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க பாருங்க, சட்டியில் சாப்பிட்டேன்னு சொல்லிவிட்டீங்கன்னா சட்டியில் அதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு ஒரு சீனை போடுவாங்க. ஐயோ. ஆமாம், நம்மளுக்கு இப்படி சாப்பிட்றது தான் நல்லா இருக்குது. இப்படி குளிர் காஞ்சிக்கிட்டு இப்படி உட்காந்து சாப்பிட்றது இன்னும் எவ்வளோ ருசியாக இருக்குது. நீங்களும் 2 பேரும் வாங்க, ஆளுக்கு ஒரு சாப்பிடுங்க. உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நெட்டவள்ளி. கீதா, நாங்கள் சாப்பிட்டு தாங்க வந்தோம், இல்லைன்னா நாங்களே கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டோமா? எங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல. நமக்கு கீதா சொல்கிற மாதிரி நாங்களாம் உங்ககிட்ட கேட்டு எடுக்க மாட்டோம். நாங்களே போய் பச்சிச்சுன்னா போட்டு சாப்பிட போகிறோம். நாங்கள் வரும்போது நல்லா சாப்பிட்டு தான் வந்தோம். நீங்கள் தான் பச்சையோட இருக்கிறீங்க, சாப்பிடுங்க. இந்த சோறு குழம்பெல்லாம் நேரமாக இந்த பிள்ளைங்க காலேஜ் பஸ் வருது, நேரம் போச்சு நேரமாக செஞ்சு போடுறோமா? நாம்
11 12 மணிக்கு சாப்பிட்றதுக்குள்ள விறுவிறுன்னு ஆகி போயிருது ஐச்சு கட்டியாட்டம். இந்த குழம்பு மட்டும் கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துட்டு வந்தேன். இந்த அனலுக்கிட்ட உட்காந்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படியே விறுவிறுன்னு ஆகி போயிருது. இன்னமேட்டுக்கெல்லாம் நீங்கள் அடுப்பை விட்டு இறக்கணத்தும் போட்டு தின்னீங்கன்னா தான் ஆவி பறக்க நல்லா இருக்கும். இல்லைன்னா இப்படி தான் சில்லு தான் தின்னுட்டு கிடக்கணும். அதனால தான் நானும் செஞ்ச உடனே போட்டு தின்னுட்டு வந்துடுவேன். அப்புறமேட்டுக்கு ஆறி போன சோத்தை அவன் தின்னுட்டுக்கிறான். வெயில் காலம் வந்தால் கூட பரவாயில்ல, ஆறி போனா கூட எப்படினாலும் தின்னுட்டுக்கலாம். அது ஃப்ரிட்ஜில் வச்சு தின்னா தான் அப்போ நல்லா இருக்கும். இப்போலாம் அடுப்பை விட்டு இறக்கணுமா போட்டு தின்னுப்பணும். இல்லைன்னா பழைய சோறாட்டாயிட்டு. இந்த 4 முடி திங்கிற விஷயத்துல ஒன்னு அடிச்சுக்க ஆளே இல்லப்போ. இந்த பத்திரகாளியாக்கா ராணி 2 பேத்தையும் ஆளி அட்ரஸ் காணுமே. இந்த குளூர்ல 2 பேரும் வீட்லயே முடங்கிட்டு கிடக்குறாங்களா? அவங்களும் வந்தா எதனா கொஞ்ச நேரம் குளூர் காஞ்சிக்கிட்டு கதை எதனா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே பொழுது போவோம். அவங்களுக்கு வேலை கீழே கிடக்குமாக்கும். ஆமா, மாடு கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா, பிள்ளைகளுக்கு போயிருப்பாங்க. இந்த ஆடு மாடு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நாள் கூட ஓய்வுங்கிறதே கிடையாது. என்ன மழை அடிச்சானா வெயில் அடிச்சானா புயலே வந்தாலும் பாவம் அந்த வயதில்லா ஜீவனங்களுக்கும் போய் பில்லு அது இதுன்னு தேடி போடணும்ல. அதுவும் கைட்டம் தான். ஆமாம் பார்த்தியா, பத்திரகாளியாக்காவும் சமாளிச்சு போடுறாங்க. நம்மளாம் தான் ஒரு நாளைக்கு அதுக்கு வேலை செய்ய மாட்டோம். அவங்க சலிப்பு இல்லாமல் செஞ்சு போடுறாங்க. அது பால் கறந்து அதில் பணம் வரத்தும் போதும் அதில் அம்பிட்டு வேலை கிடக்கு. என்ன பண்ணுறது, ஒரு வேலைன்னு செஞ்சு தானே அவனுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிற்காம மாட்டுக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தால் தானே நம்மளுக்கு இதிலோண்டு வயிற்று வச்சுக்கிட்டே பசி எடுத்துக்கிட்டு அது அவ்வளோ பெரிய வயிற்று வச்சுக்கிட்டு போவோம். அது சும்மாவாக கிடக்கும். கொஞ்ச நேரம் பசி எடுக்குதுன்னா மேன் கட்டிட்டு கிடக்கும். இரு உங்கள் மாமியா கிட்ட சொல்லி உனக்கு 2 கறவை மாடும் 4 ஆட்டுக்குட்டியும் வாங்கி தர சொல்கிறேன். கீதாளுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்கிறேன். சாயங்காலமாக வரேன். சும்மா வேக்கிறதுக்கு அவளுக்கு பொழுது போலியா, ஏதோ மாட்டுக்கண்ணை பார்த்துக்கிட்டு தானாச்சும் நேரம் போவோம். ஒன்று வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறேன். ஏட்டி அப்படிக்கு எப்படி போய் சொல்லிவிடாது. அப்புறம் எங்கள் மாமியா போய் வாங்கிட்டு வந்து என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் சும்மா அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது உனக்கு பொறுக்கல. இது வேலை செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தான். இந்த மாரி டைம்லாம் செய்யறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீ வேணா ஒரு ஆட்டு பண்ண வச்சுற. அப்பப்போ கையில் காய்ச்சல்னு வச்சுக்கவ, ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியாக பிடிச்சி மாதம் ஒன்றுன்னு விற்றுப்பிடு. கையில் எனி டைம் காய்ச்சல் இல்லைங்காமல் இருந்துக்கிட்டே இருக்கும்ல. 2 பேரும் எதுனா ஆவர கதையாக பேசுங்கம்மா. இதெல்லாம் நீங்கள் 2 பேரும் செய்யறதுக்கு அடையாளமா சொல்லுங்க. பத்திரகாளியாக்கா செய்கிறாங்கன்னா அவங்க தோட்டம் துறவுன்னு வச்சுக்கிட்டு அங்கே அப்படியே வேலையால் வச்சு வேலை வாங்கிட்டு அப்படியே இதையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இப்படி ஊர் சுற்றிட்டு தெரியுறீங்க. 2 பேத்துக்கும் இந்த வேலை ஆகுமா? ஒரு காட்சிக்கு பிரோசனை உண்டா? நீங்கள் பேசுகிற நியாயம். மாடு வாங்குறாங்களாம் ஆடு வாங்குறாங்களாம் பிடிச்சி விற்கிறாங்களா? அதுக்குள்ளேயும் என்னக்கா இப்படி சொல்லிவிட்டீங்க? நான்லாம் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி அதெல்லாம் முதல்ல பண்ணிவிடுவேன். கொஞ்சம் வளையாது பார்த்துக்கிடுங்க, அவ்வளோதான். அதைத்தான் நானும் சொல்கிறேன். உங்களுக்குலாம் அந்த வேலை வளையாது அப்படின்னு தான் நான் சொன்னேன். இந்தியிலேயே சொன்னேன். ரைட் விடுங்க. ஆனாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் மாற்றி காட்டுவா இந்த நெட்டவள்ளி. சாதிச்சு காட்டுறேன். இங்கிற போட்டி வச்சா வேணா நீ சாதிச்சு காட்டுவ நெட்டவள்ளி. சரியா சொன்னப்போ.